வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. உத்திரம் நட்சத்திரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற சுவாரஸ்யமான, சில நேரங்கள்ல கொஞ்சம் விசித்திரமான ரகசியங்களை இந்த விளக்கத்துல நாம முழுமையா அலச போறோம். எங்கேயோ இருக்கிற பிரபஞ்ச புராணங்கள்ல இருந்து நாம டெய்லி யூஸ் பண்ற மாடர்ன் பொருள்கள் வரைக்கும் இந்த உத்திரம் நட்சத்திரம் எப்படி கனெக்ட் ஆகியிருக்குன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். சிவபெருமான், ஒரு ஹோண்டா பைக், அப்புறம் ஒரு நீச்சல் குளம், இது மூணுக்கும் என்ன சம்பந்தம்? யோசிச்சு பாருங்க. உத்திரம் அப்படிங்கிற ஒரே ஒரு குறியீட்டுக்குள்ள எவ்வளவு வித்தியாசமான விஷயங்கள் இணைஞ்சிருக்குன்னு பாக்குறப்போ உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த பெரிய லிஸ்ட்டை நாம கொஞ்சம் சுலபமா புரிஞ்சிக்க இது ஒரு 5 கட்டமா பிரிச்சுக்கலாம். 1. பிரபஞ்ச புராணம். 2. தெய்வங்கள் மற்றும் ஆன்மீகம். 3. நீர் மற்றும் இயற்கை. 4. உடல் மற்றும் மனநிலை. 5. நவீன வாழ்க்கை. வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். முதல் பகுதி, உத்திரம் நட்சத்திரத்தோட பிரபஞ்ச புராணம். ஒரு மாபெரும் அழிவு, அதிலிருந்து வந்த ஒரு படைப்பு. இந்த கதையிலிருந்து தான் இது ஆரம்பமாகுது. புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஆசைகளின் கடவுளான மன்மதன் மேல சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த நெருப்பொறி பட்டு அவர் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டார். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த அழிவுல இருந்து தான் உலகத்தோட ஒட்டுமொத்த இயக்கமும் செயல்பாடுகளும் தொடங்கியிருக்குன்னு மூல நூல்கள் சொல்லுது. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த நட்சத்திரத்தோட அடிப்படையான எனர்ஜியே ஒரு திடீர் அழிவுக்கும் அதுக்கப்புறம் வர ஒரு புது வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான தொடர்புல தான் இருக்கு. சிவனோட நெற்றிக்கண் நெருப்பு மன்மதனை அழிச்சதுனால தான் உலகமே இயங்க ஆரம்பிச்சது அப்படிங்கறதா இதோட ஆதார சுருதி. இரண்டாவது பகுதி, தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக தொடர்புகள். அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச நிகழ்வுலிருந்து கொஞ்சம் கீழே வந்தோம்னா, இந்த உத்திரம் நட்சத்திரம் எந்தெந்த தெய்வங்களோட தொடர்புடையதுன்னு பார்க்கலாம். ஐயப்பன், சாஸ்தா, ஐயனார், அப்புறம் நடராஜரோட பிரம்மாண்டமான அந்த தாண்டவம், இது எல்லாமே உத்திரத்தோட ரொம்ப ஆழமா கனெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆதிசங்கரர், காக்கபுஜண்டர் மாதிரியான சித்தர்கள், அப்புறம் காஞ்சிபுரம், சிதம்பரம், காளஹஸ்தி, கேரளா மாதிரியான குறிப்பிட்ட சில ஆன்மீக தலங்களும் இதோட சம்மந்தப்பட்டிருக்கு. மூணாவது பகுதி, நீர் மற்றும் இயற்கை. இந்த தெய்வீகமான விஷயங்கள் நம்ம இயற்கை சூழல்ல முக்கியமா தண்ணி மூலமா எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரத்துக்கும் தண்ணீருக்கும் பிரிக்கவே முடியாத ஒரு பந்தம் இருக்கு. அது இயற்கையான ஆகாச கங்கையா இருக்கலாம், ஏரி, குளம், அணைக்கட்டா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஷவர், ஓவர்ஹெட் டேங்க், அண்டர் கிரவுண்ட் டேங்க், நீச்சல் குளம்னு மாடர்ன் விஷயங்களாவும் இருக்கலாம். ஓடுற தண்ணி, தேக்கி வைக்கப்பட்ட தண்ணி, இது ரெண்டையுமே அந்த நட்சத்திரம் தான் ரூல் பண்ணுது. தண்ணியை மட்டும் இல்லாம பூமியில இருக்கிற இன்னும் சில இயற்கை விஷயங்களோடய இதை கனெக்ட் பண்ண முடியும். மூங்கில், பச்சை கற்பூரம், கோதுமை உணவுகள், புல், எருக்கு, அப்புறம் ரொம்ப முக்கியமா அந்த மன்மதனோட கையில இருந்த கரும்புவில், இது எல்லாமே உத்திரம் நட்சத்திரத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருக்கு. நாலாவது பகுதி, உடல் மற்றும் மனநிலை. இந்த இயற்கையோட எனர்ஜி நம்ம உடம்புலயும் மனசுலயும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். மெடிக்கலா பாத்தீங்கன்னா, வயிற்றோட அடிப்பகுதி, கல்லீரல் இதெல்லாம் உத்திரத்தோட கட்டுப்பாட்டுல வருதுன்னு சொல்லப்படுது. ஆஸ்துமா, காக்காய் வலிப்பு, தோல் நோய் மட்டும் இல்லாம மேஜர் ஆபரேஷன், தையல் போடுறது மாதிரியான திடீர் மருத்துவ தலையீடுகளும் இதுல அடங்கும். அந்த நெற்றிக்கண் நெருப்பு, திடீர் அழிவு, அதோட தாக்கம் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிறத நீங்க கவனிக்கலாம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அந்த சிவன் கதையில நம்ம பார்த்த கொந்தளிப்பான எனர்ஜி மனிதர்களோட மனநிலையில அப்படியே பிரதிபலிக்கும். உத்திரத்தோட உளவியல் அப்படிங்கிறதே ஒரு பெரிய உள் முரண்பாடு தான். ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் கொஞ்சம் கூட தைரியம் இல்லாத தன்மை, இது ரெண்டுக்கும் நடுவுல தத்தளிக்கிறது, அப்புறம் எப்பவுமே ஒரு இரட்டை மனநிலை, அதாவது டபுள் மைண்டடா இருக்கிறது, இது எல்லாமே இவங்களுடைய இயல்பு. இந்த மனக்குழப்பம் எப்படி வெளியே தெரியும்னா, ரொம்ப கூச்சப்படுவாங்க, தயங்குவாங்க, காரணமே இல்லாத பயம் இருக்கும், தேவையே இல்லாம சந்தேகப்படுவாங்க. சிலருக்கு தண்ணிய பார்த்தா மூழ்கிடுவோமோன்ற பயம் இருக்கும், இல்லனா ஒரு சிறை கூண்டுக்குள்ள அடைபட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கூட இவங்களுக்கு ஏற்படும். அஞ்சாவது மற்றும் கடைசி பகுதி, நவீன வாழ்க்கை மற்றும் தொழில்கள். அந்த காலத்துல பயன்படுத்தின பழைய குறியீடுகள் எல்லாம் இந்த 21ஆம் நூற்றாண்டுல எப்படி அப்டேட் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். அன்னைக்கு அர்ஜுனன் பயன்படுத்தின அந்த அதிவேகமான ரதம், அம்புகள் இதெல்லாம் இன்னைக்கு என்னவா மாறி இருக்கு தெரியுமா? நம்ம கார், ஹோண்டா மாதிரியான பைக்குகள், ரொம்ப ஃபாஸ்டா செயல்படுற கொரியர் சர்வீஸ்கள், ஆம்புலன்ஸுகள் இப்படி உருமாறி இருக்கு. பயணமும் வேகமும் அப்படியே தான் இருக்கு, ஆனா அதோட வடிவம் மட்டும் மாறிடுச்சு. ஜோதிடத்துல இருக்கிற முரண்பாடுகளை இது ரொம்ப அழகா காட்டுது. யோசிச்சு பாருங்க, மாபெரும் சிவனையும் நடராஜரையும் ஆளுமை செய்யற அதே நட்சத்திரம் தான் நாம டெய்லி யூஸ் பண்ற மெத்த, கட்டில், மின்கம்பம், ரெடிமேட் ட்ரெஸ், பெல்ட், ஏன் உள்ளாடைகளை கூட கண்ட்ரோல் பண்ணுது. உண்மையிலே கொஞ்சம் வியப்பா தான் இருக்குல்ல? தொழில்கள்னு பாத்தீங்கன்னா, உத்திரம் நட்சத்திரத்தோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க வண்டி ஓட்டுறது, விவசாயம் பண்றது மாதிரியான வேலைகள்ல ஈடுபடலாம். அதே சமயம் சிக்கலான கோர்ட் கேஸ் விவகாரங்கள்,
தீராத கடன் தொல்லைகள், ஏமாற்றம், ஹாஸ்பிடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாள்றவங்களாவும் இவங்க இருக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுற இந்த எல்லா பொருட்களும் அடிப்படையில அந்த உலக இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்ச முதல் நெருப்பொறியோட வேற வேற வடிவங்கள் தான். அந்த ஒற்றை புள்ளியிலிருந்து தான் இத்தனை விஷயங்களும் விரிவடைஞ்சிருக்கு. இந்த விளக்கம் உங்களோட பார்வையை கண்டிப்பா மாத்திருக்கும்னு நம்புறேன். இனிமேல் காலையில ஷவரை திறக்கும் போதோ இல்ல ஒரு கொரியரை ரிசீவ் பண்ணும்போதோ இதுக்குள்ள இருக்கிற அந்த பழைய பிரபஞ்ச அதிர்வுகளை, உத்திரம் நட்சத்திரத்தோட அந்த குறியீடுகளை உங்களால உணர முடியுதான்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இது போல இன்னும் என்னென்ன ரகசியங்கள் நம்ம கண் முன்னாடியே ஒளிஞ்சிருக்கோம் அப்படின்னு தோணுதில்ல? கண்டிப்பா அடுத்த பதிவுல சந்திப்போம்.